இன்னைக்கு ஒரு கேப் அப் அப்புறம் ரேஞ்ச் பவுண்டு. நாளைக்காவது நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்குமா? டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. கேப் அப் ஆனால் நம்மளோட ரூல் புக்கில் பார்த்தீங்கன்னா கேப் அப் ரூல் புக்கில் ரூல் நம்பர் 2 ஒரு 0.5 ஃபிப்னாச்சி பிரேக் பண்ணி 915 ஹையை பிரேக் பண்ணலைன்னா அன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட் இல்லை செல் ஆஃப் அந்த மாதிரி ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூல் புக்கில் கிளியராக சொல்லியிருக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 950 நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ரேஞ்ச் பவுண்டா இருக்கலாம். 24,150 பிரேக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 24,261 பிரேக் பண்ணலைன்னா நம்மளுக்கு மொமெண்டம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த ஹோல் டே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி போயிடுச்சுங்க. ஒரு பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஒரு ஸ்கால்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இருந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரெகுலரா அடிக்கிற மாதிரி ஒரு ட்ரேடிங், அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு மார்க்கெட் போச்சு. ஸோ இப்போ நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 0.5 லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை வந்து நிஃப்டி இந்த மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ஒரு கேப் அப்ல கிராஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து 24,337 350 இந்த ஏரியால ஒரு கேப் அப் நடந்ததுன்னு வைங்களேன். ஸோ இங்கிருந்து ஒரு 260 வரைக்கும் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 450 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. சப்போஸ் இந்த 0.5 லெவலுக்கு கீழே சஸ்டைன் ஆனாங்கன்னா 24,150 24,077 இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சின்ன கேப் அப், ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு இந்த 0.5 லெவல ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகலாம். அது ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 0.5 லெவல கட் பண்ணாங்க அப்படிங்கும்போது 24,150 அதுக்கப்புறம் வந்து 24,070 இது வரைக்கும் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ சென்செக்ஸ் லெவல்ஸ் பார்த்துலாங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அதனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ கீ லெவல் சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 77,940. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 78,270, அதுக்கு மேலே 78,800 79,200 இது வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க லெவல்ஸ். அதே டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 77,940 கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா 77,600 அதுக்கப்புறம் 77,200 இது வரைக்கும் கீழே வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்து சென்செக்ஸ் லெவல்ஸுங்க. ஸோ எக்ஸ்பிரினாலே ஆப்போசிட் சைடில் ட்ராப் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் அதுக்கப்புறம் செல் ஆஃப் இந்த மாதிரி தான் போச்சு. காலையில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10:30 அந்த டைம்லேயே 0.5 லெவலில் கட் பண்ணி கீழே வந்தாச்சு. கீழே வந்து 915 லோவையும் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் 1.618 லெவலுக்கு போகல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் 56,174 ஒரு லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலுக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நாளைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 56,500 அந்த லெவலில் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த லெவல் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 350 அப்படிங்கிற லெவலில் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு 56,923 அது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்க. அதை கட் பண்ணும்போது ஒரு மேசிவான டார்கெட் இருக்குங்க. 57,400 54,400க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 57,800. ஸோ இது வரைக்கும் ஒரு பெரிய டார்கெட் இருக்குங்க. இது வரைக்கும் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த ரெண்டு லெவல்ஸ் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. சப்போஸ் நம்ம 56,923க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஓகேங்களா. இது வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸுங்க. ஸோ இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.